ரயிலிருந்து தள்ளப்படுறாங்க. இரவு நேரம். இன்னொரு ரயில் இவங்களுடைய காலில் ஏறிட்டு போகுது. உயிர் போய் வரக்கூடிய ஒரு வேதனை. அநேகமாக செத்து போயிட்டேன்னு தான் நினச்சேன் அப்படின்னு அவங்க கண் விழிக்கிற வரைக்கும் அந்த ஒரு நினைவிலேயே இருந்திருக்காங்க. செத்துட்டோமோ என்னமோ அப்படின்னு. பிறகு கண் விழிக்கிறாங்க. மருத்துவ உதவிகள் கிடைக்குது. அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இவங்களுக்கு ரயிலில் இந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் ரயில்வேல இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த ரயில்வேல வேலை கிடைச்சிச்சு, இனிமேல் நம்ம சௌரியமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கலைங்க. அதுதான் சாதனையாளர்களுக்குரிய ஒரு முக்கியமான இடம். இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, செயற்கை காலை மாட்டினாங்க. செயற்கை காலை மாட்டிட்டு இவங்க மனதுக்குள்ள ஒரு வேகம் இருந்தது. என்ன அப்படின்னா, மலையேறு எண்ணம் இருந்தது. அதுலேயும் சாதாரண இல்லை, ஒரு காலோட கொட்டும் பணியில் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை போய் தொட்டுட்டு அங்கேருந்து சொல்கிறாங்க, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி நான் தான்